சார் 293 சார். ரேப்பிடோ வேணா? ஆமாம் ரேப் சர்ஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். மறுபடியும் அதே ஆர்டர் போட்டாங்க. சூப்பர். அக்செப்ட் பண்ணுறா. சண்டே டைமில் மட்டும் ரேபிடோ பேக்கேஜ் ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்களா? அங்கே போய்ட்டு எங்கள் கஸ்டமர் சார் கால் பண்ணுறேன். அவர் வந்து நான் ஏறி பஸ்ஸில் போயிட்டேன் பண்ணுறாரு. எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம 4 ஹவரில் 700 சம்பாதிக்கணுமான்னு தான் இன்றைக்கி ஒரு சின்ன எய்மாக வச்சு ஓட்ட போகிறோம். பார்க்கலாமா சம்பாதிக்கிறோமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இதை தாண்டி இந்த வீடியோஸில் வேறு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, ரேப்பிடோ பைக் டாக்ஸி சர்ஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ஆக்சுவலாக ஸ்விக்கி, ஜொமாட்டோ இந்த மாதிரி மற்ற டெலிவரிலாம் ஓட்டுறவங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த சர்ஜி மாதிரி போனஸாக கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரேப்பிடோ தரப்புலேருந்து இருக்குது. ஸோ அதை பற்றி நிறைய பேர் சில பேர் வீடியோஸில் கேட்டிருந்தாங்க. அதை நான் பெருசாக நிறைய வீடியோஸில் பேசினதில்லை. இந்த வீடியோஸ் அதை பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர என்டர்டெய்னிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இப்போ உங்கள் வீடியோஸ்க்கு போகலாம். ஓகே கைஸ், அப்புறம் இன்றைக்கும் வந்து நம்ம வழக்கம் போல் ரேபிடோ பேட்டெக்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் என்னபிள் பண்ணியிருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் என்னபிள் பண்ணுறோம்னா நம்மளுக்கு கமிஷன் பிடிக்க மாட்டாங்க, ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் பிடிப்பாங்க. வாலெட்டில் வந்து மைனஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், டைம் கரெக்டாக 10:07 ஆகுது. இன்னும் நான் நினைக்கிற மாதிரி பெரிய ஆர்டர் ஒன்று அக்செப்ட் பண்ணல. நிறைய ஆர்டர் போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம இல்லை வேணாம், 100 ரூபாய்க்கு மேலே நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணாங்க கைஸ். ஒரு 89 ரூபா ஆர்டர் போட்டுருந்தாங்க. பரவாயில்ல கைஸ், நல்லாவே ஆர்டர் வருது. இன்றைக்கி நான் 10 மணிக்கு முன்னாடி ஆன் பண்ணும்போது கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சு அதை ஆன் பண்ணி பார்த்தேன். நீங்கள் ஆர்டர் நல்லா வருதுன்னு. ஆர்டர் அடிச்சுனே தான் இருந்துச்சு. 150 ரூபா ஆர்டர்லாம் கூட போட்டிருந்தாங்க. சூப்பர் கைஸ், 116 ரூபா. அச்சோ தட்டிட்டானுங்க பசங்க. நம்ம பசங்க எடுத்துட்டாங்க கைஸ். உங்களுக்கு காமிச்சிட்டே பண்ணலாம்னு நினச்சா அதுக்கு எடுத்துட்டாங்க பசங்க. சரி ஓகே, இருங்க ஒரு நல்ல ஆர்டர் அக்செப்ட் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் பவர் பேங்க்கு, மைக்கு எல்லாத்தையும் பேக்கில் வச்சு மறுபடியும் அதே ஆர்டர் போட்டாங்க. சூப்பர். அக்செப்ட் பண்ணுறா. ஓகே கைஸ், கிடைக்குன்னு இருந்தால் கிடைக்காமல் இருக்காது. எப்படி இந்த ஆப் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தெரியாது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையப்படாதீங்க. நிறைய டவுட்ஸ்லாம் கூட இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தை பற்றி நான் ஆல்ரெடி தெளிவாக நம்ம சேனலில் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கோங்க. 79,111 கிலோமீட்டர் தான் நீங்கள் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ வந்து ப்ரோ காலைல 8 AM - 8 PM வரைக்கும் ஓட்டி போடுங்க. 11 AM 11 PM வரைக்கும். பிரேக்கு கீக்கெலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அப்புறம் ரேபிடோ பைக்ஸ்லாம் ஓட்டிங்கன்னா பிரேக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க கைஸ் ஒரு வாட்டி. ஏன்னா நம்ம பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்துட்டு வராங்க. ஸோ அதான் நமக்கும் வந்து சேஃப்டி. நான் இப்போ கரெக்டாக அந்த ஏசி முன்னாடி தான் நிற்கிறேன். கிளம்பிட்டீங்களா? உறவுகளே, ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன கடுப்பான மூமெண்ட்ஸ். அங்கே போய்ட்டு எங்கள் கஸ்டமர் சார் கால் பண்ணுறேன். அவர் வந்து நான் ஏறி பஸ்ஸில் போயிட்டேன் பண்ணுறாரு. என்ன கைஸ் பண்ணுறது யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஆர்டரை வந்து 10:08க்கு வந்துச்சு. எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 13 நிமிஷம் கூகுள் மேப் லொக்கேஷன் காட்டுது. ஆனால் ஒரு மெயின் அது முன்னாடி பஸ் ஸ்டாண்டு எப்படி பார்த்தோன்னா 10 நிமிஷம் ஆகும். நான் கரெக்டாக 10 நிமிஷத்துலேயே அங்கே போய் ரீச் ஆகிட்டேன். அங்கே போய்ட்டு கஸ்டமர் சார்கிட்ட கால் பண்ணி கேட்டால் நீங்கள் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா, நான் போயிட்டேன் அப்படின்ட்டாரு. எனக்கு என்னடா இப்படி சொல்கிறாருன்னு எனக்கு டக்குன்னு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் கைஸ். சரி ஓகே, அவருக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கடுப்பான மூமெண்ட்ஸ் நீ நடந்துச்சு ஃபஸ்ட் ஆர்ட்லேயே. கொஞ்சம் லைட்டாக கவலையாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதோட பெரிய ஆர்டர் போட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்காத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வந்துச்சு பாருங்கள், சூப்பர் ஆர்டர். 185 ரூபா, 24 ரூபா இது. ஓகே விடுங்க கைஸ், ஒன்று போச்சுன்னா அதை விட பெட்டராக கிடைக்கும். ரேப்பிடோ வேணா? ஆமாம் ரேப்பிடோ. ஸ்ட்ரைட்டாக போகலாம். நீங்கள் வந்து வழியில் போகலாம். ஸ்ட்ரைட்டாக போகலாம். இப்போ லைட்டாக நீங்கள் மழை வர மாதிரி தான் இருக்குது. அகைன் ஒரு 150 ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கே 9 நிமிஷம் கிட்ட ஆகும் கைஸ். அந்த கஸ்டமர் மேம்கிட்ட சொல்லிட்டேன் நான். ஸோ அவங்க ஒழுங்காகவே கேட்கல. ஏன்னா நம்ம இங்கே வச்சு பேசணுமா, என்னங்க ஆர்டர் கேன்சல் பண்ணணுமா அப்படிங்கிறேன். இல்லை நான் ஆர்டர் பண்ணி கேன்சல் பண்ணாதீங்க, நான் வரதுக்கு ஒரு 9 நிமிஷம் ஆகும், ஆர்டர் பண்ணி கேன்சல் பண்ணாதீங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டாங்க. வாங்க கைஸ், சீக்கிரமாக பிக்கப் பண்ணலாம். வானம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இன்னும் பெட்ரோல் வேறு போடல. பெட்ரோல் போட்டுக்கணும்ப்பா செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணி போகும்போது. இந்த பெட்ரோல் பாருங்கள் என் பைக்கில் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ பைக்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம்லாம் ரிப்பேர் பண்ணேன். ஸோ அப்போலேருந்தே என்னமோ தெரியல கைஸ், பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இந்த மெக்கானிக் என்ன சொன்னார்னா, தம்பி நீங்கள் ஓட்டுங்க, பெட்ரோல் போட்டு நல்லா ஓட்டுங்க, அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இன்னுமே சரியாகலை. செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. உறவுகளே, ஒருத்தர் நம்ம சேனல் பார்க்குற ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, ப்ரோ நான் ஒர்க் போயிட்டுருக்கேன், சண்டே டைமில் மட்டும் ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நானே அப்போ தான் டைம் கிடைக்கும்போது தான் ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுவேன். ஸோ அந்த மாதிரி ஓட்டலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம வீக்லி இன்சென்டிவ், டெய்லி இன்சென்டிவ் எய்ம் வச்சு ஓட்டினா இன்சென்டிவ் வந்து வராது. ஏன்னா இன்சென்டிவ் இந்த டைமில் ஓட்டணும்னு சொல்லி ரேபிடோ வந்து இருக்கும். இத்தனை ஆர்டர்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை போட்டுக்கிட்டு
நம்ம வந்து எந்த டைமில் வேணால் ஓட்டலாம். நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை போட்டால் கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. நம்ம எந்த டைமில் வேணால் ஓட்டலாம். அதனால் நம்ம இஷ்டம் தான். எந்த டைம் வேணால் அன்றைக்கலாம் எந்த டைம்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. உறவுகளே, டைம் கரெக்டாக 11:51. ஸோ இந்த டைமில் செகண்ட் ஆட்டை ட்ராப் பண்ண போகிறோம். செகண்ட் ஆட்டை ரொம்ப நேரம் கூப்பிட்டு வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் நமக்கு இமீடியட்டாக ஒரு கால் வேறு வந்துருச்சு. செகண்ட் ஆட்டர் வந்து 187 தான். கஸ்டமர் சார் வந்து 200 கொடுத்துட்டாரு கைஸ். ஸோ பார்க்கலாம், இங்கேருந்து நம்ம வீட்டு பக்கம் லொக்கேஷன் போட்டு விடுவோம். இந்த பூனமல்லி, குமணஞ்சாவடி, திருவேற்காடு, ஸோ இந்த சரௌண்டிங்கில் போட்டு விடுவோம் நம்ம வீட்டுக்கு நியர்பையில். நம்ம ஆன் பண்ணி கரெக்டாக 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகுது. 389 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். டிப்ஸு கிப்ஸ்லாம் சேர்த்தா 400 ரூபாய்க்கு மேலே தாண்டி கைஸ். 5 minutes later. ஓகே உறவுகளே, ஸோ இந்த மரத்து நகலில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணியிருப்போம். ஒரு ஹவர் கூட அடிக்கல கைஸ் இங்கேருந்து. ஸோ நான் இங்கே இந்த வேலைக்கு ஆகுது. ஸோ வாங்க மெயினில் எங்கன்னா போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஹவரில் 400 ரூபாய் கிட்ட நல்லா சம்பாதிச்சிட்டோம். இப்போ செகண்ட் 2 ஹவரில் 400 ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறோம்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு 350 ரூபா 400 ரூபாட்டெலாம் போட்டால் நல்லா இருக்குமே. ஜாலியாக ஒரு ரைடு மாதிரி போய்ட்டு வரலாம் உறவுகளே. ஆக்சுவலாக இந்த மாதம் எண்டில் அடுத்த மாதம் செகண்ட் வீக்குள்ளேயே ரேபிடோ பற்றி மொத்தத்தையும் வீடியோ முடிச்சிடுவாங்க. ஸோ நிறைய பேர் 24 ஹவர்ஸ் ஓட்டி போட சொன்னது. 24 ஹவர்ஸ் ஓட்டி போட்டது யாராலையும் அப்படிலாம் ஓட்ட மாட்டாங்க. ரெகுலராக ஓட்டலாம் யாரும் ஓட்ட மாட்டாங்க. அது ஜஸ்ட்டு கண்டென்ட்டுக்காக, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு என்டர்டெய்னிங்காக வேணால் அதை பண்ணலாம். ஸோ அதுக்கு வேணால் நான் பண்ணுறேன் கைஸ் உங்களுக்காக. ஒரு 2 நாள் தொடர்ந்து ஃப்ரீயான நாள் கிடச்சிதுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிட்டு அதில் 10 நாள், இன்னொரு நாள் 10 நாள் எடிட்டிங்கு, 10 நாள் ரெஸ்ட்டு. உறவுகளே, மறுபடியும் வந்த வழியிலேயே போயிட்டுருக்கோம். உறவுகளே, நம்ம எண்ணங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அதை இன்றைக்கி நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயம் நடக்கலாம் நம்ம கவலைப்பட்டே இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம மைண்டை எப்படி மாற்றணும் அப்படின்னா, பரவாயில்ல நடக்கலாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கணும். நான் எதுக்காக இதை சொல்லணும் உங்களுக்கு அப்புறமா புரியும் பாருங்கள். அவனுக்கு நினச்சேன், இப்போ உதாரணத்துக்கு நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வியூஸே வரலன்னு சொல்லிட்டு நான் கவலைப்படுறேன்னா, கடைசி வரைக்கும் நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், நீ வியூஸே வரலான்னு பரவாயில்லடா, நான் பண்ணுவேன்டா, வியூஸே போவேன் கடைசி வரைக்கும் போவானான்னு நினச்சிக்கிட்டே நம்ம பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நடந்துடும். அப்படி நடக்கலனாலும் நம்ம பண்ணுறதை விட மாட்டோம். நம்ம பண்ணுறதை விடலனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நடந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ஃப்யூச்சரில் நான் ஒரு சிஎம் ஆகணும், தமிழ்நாட்டு சிஎம் ஆகணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா கற்பனைக்காக சொல்கிறேன். ஆகணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து நிற்கிறேன், தோற்றுக்கிட்டே இருக்கிறேன், சரிங்க வச்சுக்கோங்களேன், தோற்றுட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு விடணும்னு சொல்லி தோணிடுது. எப்போ நம்மள வேலைக்கு வர மக்கள் நம்மள அப்படின்னு சொல்லி விடணும்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டு கவலையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பரவாயில்லடா, நான் கடைசி இருக்கிற வரைக்கும் எனக்கு நான் சிஎம்ஏ ஆக வேணாம், எனக்கு ஆகலான்னு பரவாயில்ல, ஆனால் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன்டா, நேர்மையாக அந்த மக்களுக்காக நான் உண்மையாக இருந்து உழைப்பேன்டா அப்படின்னு சொல்லி எண்ணத்தை வச்சுட்டு நம்ம போராடிட்டே இருக்கிறது கான்ஃபிடென்ஸ் வந்து பரவாயில்ல நடக்கலான்னு பரவாயில்லன்னு சொல்லி நம்ம அப்படி பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் கண்டிப்பாக ஆகிடும். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நம்ம நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்ல நடக்கலானே பரவாயில்லன்னு சொல்லி உங்கள் மைண்டை மாற்றிக்கிட்டு நமக்கு அது போராடிக்கிட்டே இருக்குங்க. கண்டிப்பாக நடந்துடும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் ஆர்டரே அடிக்கல நம்ம வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என் மைண்டை மாற்றினேன். பரவாயில்ல இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம வீட்டுக்கு போய் ரீச் ஆகிற வரைக்கும் ஆர்டர் வரலாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நம்ம வீட்டுக்கிட்ட வந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருந்தோம். அங்கேருந்து நம்ம வீட்டு நியர்பை போரூர், அதாவது சரௌண்டிங், நம்ம வீட்டு பக்கத்துல தான் வந்து ஆர்டர் போட்டாங்க. நம்ம பாருங்க, இது நான் இந்த ஒரு வாட்டி உணரல, நிறைய வாட்டி நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா ஒரு விஷயம் நடக்கலாம் பரவாயில்ல நடக்கலாம்னு பரவாயில்ல நினச்சி மைண்ட் செட்டை மாற்றும். அதுக்கப்புறம் அதுவே நடந்துடும். சொல்லலாம் மைண்டை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அந்த கான்ஃபிடென்ஸ் கொண்டு வரதுக்கு பரவாயில்ல ஆனால் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். நான் சொல்ல வேண்டியது எது, நான் எது சொல்ல வரேன்னு சொல்லி அதே பேர் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர்ப்பா, செம ஆர்டரு. ஆனால் என்ன ஒன்று, இது ஒரு ஸ்கூட்டி ஆர்டர் கைஸ். எஸ் சார், 293 சார், 293. 4வது ஆர்டரையும் பிக்கப் பண்ணிட்டோம். 78 தான். ஆனால் அந்த சார் வந்து 100 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாரப்பா. சூப்பரில், தேங்க்யூ சார். சரி, நம்ம ஷார்ப்பாக 1:30 மணி அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். 3 ஹவர் தான் நம்ம ஓட்டிருக்கோம். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி 700 ரூபா சம்பாதிச்சிட்டோமா, அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரி ஓகே, எவ்வளோ திரும்ப சம்பாதிச்சிருக்கோம் 3 ஹவர்லேயே 737 ரூபா நம்ம சம்பாதிச்சிட்டோம் கைஸ், வெறும் 3 ஹவர்லேயே. அதுவும் நம்ம வீட்டு நியர்பை போரூரில் தான் வந்து லாஸ்ட் ஆர்டர் கொடுத்தோம். அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு சிம்பிள் தான். சரி, நான் ஆஃப் வந்துட்டேன். ஸோ 737 ரூபா நம்ம சம்பாதிச்சிருக்கோம் 3 ஹவரில். அப்புறம் ப்ளஸ் நம்மளுக்கு டிப்ஸே வந்து 42 ரூபாய்க்கு நம்மளுக்கு டிப்ஸே கிடச்சிருக்கு கைஸ். அப்புறம் நம்ம எத்தனை கிலோமீட்டர் திரும்ப ஓட்டியிருக்கோம். ஸோ வந்து இங்கே ஸ்டார்ட்டு இங்கே எண்டு போகிறோம் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம 82 கிலோமீட்டர் ஓடிருக்கோம் ஒருவர்களே.
ஸோ என் பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னா 73 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. ஆனால் நம்ம பைக் கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா 83, என் பைக் கணக்கு படி பார்த்தா 125 130 ரூபா பெட்ரோல் இருக்கும். பட் நம்ம 140 மைனஸ் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 639 ரூபா நீங்கள் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் கைஸ் கையில். ஸோ எப்பயுமே நம்ம ஆன் டியூட்டி கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இங்கே கீழே நம்ம சர்ஜி இப்போ என்ன இருந்தால் சர்ஜி ரேபிட் தரப்பு போட்டுருந்தாங்கன்னா இங்கே சர்ஜின்னு காட்டும். சரிங்களா? ஸோ இந்த சர்ஜை கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு நம்ம இப்போ கரெக்டாக எந்தெந்த ஜோன்லாம் சர்ஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட இங்கெல்லாம் வந்து சர்ஜி காட்டுது கைஸ். இங்கே பாருங்கள் 1.10x அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 100 ரூபா ஆட்னா இப்போ இந்த சரௌண்டிங்கில் போய்ட்டு நம்ம ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா 1.10%, அதாவது 10%. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு 100 ரூபா ஆர்டர் வருதுன்னா 110 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும். 10 ரூபா எக்ஸ்ட்ரா காட்டும். ஸோ இப்போ இங்கே 16ன்னு போட்டிருக்கா. ஸோ இங்கே வந்து 16%. ஸோ இங்கே வந்து 12%. நம்ம இங்கே பாருங்கள் இங்கே 20 ரூபா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி ரேபிட் தரப்பில் வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சர்ஜெல்லாம் இந்த இடத்துல போய் நம்ம ஆர்டர் எடுத்தோம்னா சர்ஜி அவ்வளோ கிடைக்கும். எந்த டைமில் சார்ஜ் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க. அந்த அண்ணா கேட்டதுக்கு 12 PM to 4 PM வரைக்கும் சர்ஜி நல்லா இருக்குது இப்போ கரெக்டாக சென்னையில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி சர்ஜிகள் மாறலாம். எங்கள் ஊரில் அப்படி போட்டிருக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ஸோ எங்கே அதிகமாக மக்கள் ஆர்டர் போகிறாங்களோ அங்கெல்லாம் அதிகமாக வந்து சர்ஜி கிடைக்கும் ஒரு வந்து. நம்ம தரதை விட 30% எக்ஸ்ட்ரா போட்டு அந்த அமௌண்ட் ப்ளஸ்ன்னு சொல்லி சைடில் ஆட் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் சேர்த்து வந்து நமக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸும் நல்லா கிடைக்கும். ஸோ இதுதான் கைஸ் சர்ஜி ரேபிட் தரப்பு வந்து. சர்ஜினா போனஸ் கைஸ். சர்ஜினா போனஸ். இப்போ உங்கள் சர்ஜியை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.